ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜர்தோசி வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜர்கான் பேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டோனும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஜர்கான் பேஸ் வந்து நான் 2 பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஜர்தோசி வந்து இதை சுற்றி நம்ம ரோஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 1/2 இன்ச் அளவு ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைனுக்கு வந்து எல்லாம் ஒரே சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 இன்ச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஜர்தோசியை நெடியில் போட்டுட்டு இந்த ஜர்தோசி வந்து எந்த அளவுக்கு வந்து வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கணும். ரொம்ப இழுத்து வந்து ஸ்டிச் போடக்கூடாது, ஓரளவுக்கு லூஸாக போடணும். ரொம்ப லூஸாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப மேலே தூக்கிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஃபஸ்ட் நம்ம போட்டிருக்க இல்லையா, அந்த ஜர்தோசியில் பாதியிலேருந்து அடுத்த ஸ்டிச் வந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாதியிலேருந்து ஆரம்பித்து அந்த ஸ்டிச் எங்கே வருதோ அந்த இடத்துல. அடுத்தது வந்து 2வது போட்ட ஜர்தோசிகிட்ட பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பாதியிலேருந்து ஆரம்பித்து இன்னொன்று ஜர்தோசி வந்து நான் போடுறேன். பாருங்கள், இந்த ஜர்தோசி வந்து இந்த மாதிரி இழுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் போடணும். அடுத்தது அந்த ஜர்தோசி பாதியிலேருந்து இன்னொன்று வந்து எடுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதோட நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த ஜர்தோசி வெளியில் வந்து நான் போடாமல் இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஜர்தோசிக்கு உள் சைடு வந்து குத்தியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இன்னொன்று லைன் போடுவோம். பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஒன்று போட்டுட்டு அந்த இதோட பாதியிலேருந்து ஆரம்பிக்கணும். நீ ரொம்ப தள்ளி ஆரம்பிக்கக்கூடாது, வெளி சைடு இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. நல்லா அந்த ஜர்தோசி போட்டதுக்கு அடியிலேருந்து ஆரம்பிக்கணும். நான் ஏற்கனவே பீட் வச்சு போட்டிருப்பேன் இந்த மாதிரி ரோஸ் வந்து, அதே மாதிரி தான். பாருங்கள், நம்ம ஆரம்பிக்கும் போது எப்பயுமே நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட ஜர்தோசியிலேருந்து அந்த ஜர்தோசிக்கு பாதியிலேருந்து ஆரம்பிக்கணும். அவ்வளோதான், பாதியிலேருந்து கொஞ்சம் அடியில் தள்ளி ஆரம்பிக்கணும். அது வந்து நம்ம ஒன்றுக்குள்ளார ஒன்று இருக்கிற மாதிரி வரும். இப்போ ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா ஜர்தோசியில், அதே மாதிரி தான் பாதியிலேருந்து ஆரம்பிக்கணும். கடைசீட்டில் வந்து நம்ம முடிக்கும் போது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசியில் உள் சைடாக வந்து நம்ம ஸ்டிச் போடணும். நீங்கள் ஜர்தோசியில் இந்த ரோஸ் போடும்போது ரொம்ப லூஸாகவும் போட்டுறக்கூடாது, ஒரு மேலே வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் அந்த ஜர்தோசி எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நீங்கள் இழுத்து பார்த்து போடணும். பாருங்கள், முடிக்கும் போது இப்போ கொண்டு வந்து முடிச்சிட்டேன். நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு போட்ட மாதிரி தான் இப்போ செகண்ட் ரவுண்டும் நான் ஆரம்பித்த ஜர்தோசிக்கு உள் சைடாக வந்து கொண்டு வந்து முடிச்சிட்றேன். பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ பீட் வந்து போட்டால் போதும். நீங்கள் வந்து முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா பீட் வந்து மூணு மாதிரி ஆயிரும், நம்மளுக்கு வெளியில் வந்து தெரியாது. நீங்கள் வந்து அந்த எந்த ஷேப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வெளியில் தெரியுதோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பீட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதோட சின்ன சைஸ் ஜர்தோசி வந்து போடுறேன். அதே தான் நான் வந்து அதே அளவு தான் வந்து கட் பண்ணியிருக்கேன், 1/2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு 1/2லேருந்து ஆரம்பிக்கணும். பாருங்கள், நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. நான் ஏற்கனவே ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன், எப்படி போடுறது அப்படின்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் அதை பாருங்கள். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரே கலர்லேயே போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். வந்து இதுவுமே இன்னும் நீங்கள் 2 லைனும் கொடுத்தாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், முடிச்சாச்சு. அவ்வளோதான், கடைசி வந்து நம்ம ஆரம்பித்த ஜர்தோசிலேயே வந்து உள் சைடாக கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இந்த ஒர்க்கில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஜர்தோசி எல்லாம் வந்து ஒரே சைஸாக கட் பண்ணி போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த டிசைன்லாம் வந்து நம்ம ஃபேன்சியாக ஏதாச்சும் ப்ளவுஸ் ஒர்க் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா எம்போஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜர்தோசி ஒர்க் ரொம்ப ஈஸி தான், அதனால் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறதோட நிறுத்திடாமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.